ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்டில் எக்கனாமிக் டைம்ஸ், எல்பிசி, TV18, மணி கண்ட்ரோல், NDTV ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி June 24 என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்குன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். HDFC பேங்க், லார்ஜஸ்ட் ப்ரைவேட் செக்டார் பேங்க்கான இவங்க Q1 ரிசல்ட் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 26க்கான Q1 ரிசல்ட் July 19th கொடுக்குறதா இருக்காங்க. அதுவும் சாட்டர்டே தான் வருது ரிசல்ட். ஸோ இதனால் HDFC பேங்கோட ட்ரேடிங் விண்டோ பார்த்திங்கன்னா அவங்களோட எம்ப்ளாயீஸ் அண்ட் தென் இமிடியட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ரிமைண்ட் க்ளோஸ்டாகவே இருக்கும். ஃப்ரம் June 24 இன்னிலேருந்து July 21 வரைக்கும் ட்ரேடிங் விண்டோ க்ளோஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க HDFC பேங்க். சோனா BLW ப்ரிசிஷன் ஃபோர்ஜிங்ஸோட அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நியூ சேர்பர்சனை ஜெஃப்ரி எம் ஓர்லின்றவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான போர்ட் மீட்டிங் எஸ்டர்டே நடந்திருக்கு. ஸோ June 12 பார்த்திங்கன்னா சுஞ்சய் கபூர்ன்றவங்க ஆல்ரெடி சேர்பர்சனாக இருந்திருக்காங்க சோனா BLWவில். ஹார்ட் அட்டாக்கால் அவங்க இறந்துட்டதுனால நியூ பர்சன் ஜெஃப்ரி எம் ஓர்லின்றவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க சேர்பர்சனாக. நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பைரி டேட் ஃபார் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் August 28லேருந்து இது அமலுக்கு வருது. ஏர்லியராக எக்ஸ்பைரி டே வந்து தேர்ஸ்டேவாக இருந்தது. இப்போ அது டியூஸ்டேக்கு மாற்றிருக்காங்க. எதுக்கெல்லாம் மாற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அண்ட் ஆல் சிங்கிள் ஸ்டாக் டெரிவேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே தேர்ஸ்டேலேருந்து டியூஸ்டேவாக மாற்றிருக்காங்க. F&O கான்ட்ராக்ட்ஸ் expiry. Bloomberg, according to Bloomberg, US based private equity firm-ஆன வார்பக் பின்கர்ஸ்ன்றவங்க டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஸ்டேக்கை செல் பண்ணுறதுக்கான டிஸ்கஷன் எதுலன்னு பார்த்தீங்கன்னா SBI ஜென்ரல் இன்சூரன்ஸ். ஸோ இந்த SBI ஜென்ரல் இன்சூரன்ஸுன்றது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஒரு இன்சூரன்ஸ் ஆர்ம். ஸோ இந்த பேச்சுவார்த்தை ஒன்றும் போய்கிட்டு தான் இருக்குது. இன்னும் ஃபைனல் டிசிஷன்ஸ் இது வரைக்கும் வரல. BSE and Interglobe Aviation Indigo may join in next Nifty 50 இண்டெக்ஸ். ஸோ இது வந்து Nifty 50 இண்டெக்ஸில் ஆட் பண்ணலாம், ஜாயின் ஆகலான் இருக்காங்க. ரீஷஃபில் பண்ண போகிறாங்க. எக்ஸ்பெக்டட் இன் ஆகஸ்ட். அண்ட் சேஞ்சஸ் வந்து எப்போ அமலுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர்லேருந்து அமலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் இதுலேருந்து யாரை ரிமூவ் பண்ண போகிறாங்கன்னா இண்டஸ் பேங்க் அண்ட் ஹீரோ மோட்டார் கார்ப் வெளியில் போகிறாங்க. Nifty 50 இண்டெக்ஸில் BSE அண்ட் இன்டர்குளோப் ஏவியேஷன் இன்க்ளூட் ஆகிறாங்க. யார் வெளியில் போகிறாங்கன்னா இண்டஸ் பேங்க் அண்ட் ஹீரோ மோட்டார் கார்ப். NBCCக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. 296.53 crore ஆர்டர் மீரட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கிட்டேருந்து கிடச்சிருக்கு. இது ஒரு ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்கான ஆர்டர் மீரட்லேருந்து உத்தரப்பிரதேஷ்லேருந்து கிடச்சிருக்கு. NBCCன்றது ஒரு கவர்மெண்ட் கம்பெனி, ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் கம்பெனி. June 23 எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா கார்வர்ட் டெக்னிக்கல் ஃபைபர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பை பண்ணுறதா சொல்லி ஆஃப்ஷோர் அண்ட் ட்ராவல் சப்ளை AS அதாவது OTSன்றதை பை பண்ணுறதா சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுவும் UK பேஸ்டு சப்சிடரி மூலமாக தான் இதை வந்து அக்வயர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது மூலமாக GTFL அதாவது கார்வர்ட் டெக்னிக்கல் ஃபைபர்ஸ் லிமிடெட் அவங்க குளோபலாக எக்ஸ்பேண்ட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி ஆஃப்ஷோர் அக்வாகல்ச்சர் அண்ட் மெரைன் செக்டார்ஸ் அக்ராஸ் யூரோப்பில் எக்ஸ்பேண்ட் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. குளோப் சிவில் ப்ராஜெக்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கம்பெனி இவங்க IPO வந்து இன்னைக்கு வருது. 119 crore IPO ஆஃபர் ஃபார் சேல் எதுவுமே இல்லை. ஃபுல்லாக ஃப்ரெஷ் இஷ்யூ தான். ஈக்விட்டி ஷேர்ஸ் பார்த்திங்கன்னா 1.67 crore ஷேர்ஸ் ஆங்கர் இன்வெஸ்டர் மூலமாக எஸ்டர்டே ரைஸ் பண்ணியிருக்காங்க. 35.7 crore ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான இஷ்யூ ப்ரைஸ் பேண்ட் பார்த்திங்கன்னா 67 to 71 per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. இது NSE அண்ட் SME பிளாட்ஃபார்மில் தான் லிஸ்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 119 crore அப்பர் ப்ரைஸ் பேண்ட் நான் தப்பாக கொடுத்துருக்கேன். ப்ரைஸ் பேண்ட் பார்த்திங்கன்னா 67 to 71. ஹீரோ மோட்டர் கார்ப் ரொம்ப நாளாக இறங்கிட்டு இருந்தது. ஸோ அப் டு 30% வரைக்கும் இறங்கியிருக்கு. இப்போ ரெக்கவரி ஆகிற சிக்னல் காமிச்சிட்ருக்கு. என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்குன்னா இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் அவுட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. இதுக்கான என்ட்ரி லெவல் 4500 சொல்லியிருக்காங்க. டார்கெட் 5000 to 5200. ஸ்டாப் லாஸ் 4200 to 4300 சொல்லியிருக்காங்க. இது எதுலேருந்து நான் எடுத்திருக்கேன்னா எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து எடுத்திருக்கேன். HG இன்ஃப்ரா இன்ஜினியரிங் ஸோ லோயஸ்ட் பிட்ராக இருக்காங்க. 118 crore ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. எங்கேருந்துன்னா நேவல் டாக்யார்ட் மும்பைலேருந்து கிடச்சிருக்கு.
பாரத் ஃபோர்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஒரு லோயஸ்ட் பிட்ராக இருக்காங்க. இந்தியன் ஆர்மி டெண்டரில் என்ன சப்ளை பண்ணுறதுக்குன்னா CQB கார்பைன் சப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஆர்டர் தான் அது. இது யார் டிசைன் பண்ணியிருக்காங்க? DRDO டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆர்டரோட சைஸ் கன்ஃபார்மாக தெரியல. அரௌண்ட் எவ்வளோ ஒர்த் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 2000 crore ஒர்த் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸோட ஃப்ளைட்டு டெல்லியிலேருந்து ஜம்மு காஷ்மீருக்கு போயிருக்கு. ஸோ திரும்ப டெல்லிக்கே திரும்ப வந்திருக்கு. ஸோ எதனாலன்னா லேண்ட் ஆகாமலே திரும்ப வந்திருக்கு. ஸோ GPS இன்டர்ஃபரன்ஸ் ஏதோ இருந்திருக்கு. ஸோ அதனால் எங்கே லேண்ட் ஆகுறதுன்னு பைலட்டுக்கு சேஃபாக லேண்ட் ஆகுறதுன்னு தெரியாமல் ஜம்முலேயே சுற்றிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப டெல்லிக்கு வந்துருச்சு ஃப்ளைட்டு. திரும்ப நியூ ஃப்ளைட்ஸ் அரேஞ்ச் பண்ணி ஜம்முக்கு போயிருக்காங்க ஏர் இந்தியா. பாலிகேப் ஷேர்ஸ் அரௌண்ட் 5% வந்து இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது எஸ்டர்டே June 23 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஜெஃப்ரிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 7150 பர் ஷேர் சொல்லியிருக்காங்க. 6000 க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து இன்னும் 19% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாலிகேப்க்கு ஜெஃப்ரிஸ். டாடா மோட்டார்ஸ் அவங்களோட அப்கமிங் ஹரியர் EV அதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான புக்கிங் July 2லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. டாடா ஹரியர் EV எவ்வளோலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் மினிமம் 21.49 lakhs சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹையர் ப்ரைஸ் பேண்டாக பார்த்தீங்கன்னா 27.49 lakh எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி ஃபார் RWD வெர்ஷனுக்கு. டிக்சன் டெக்னாலஜிஸ் ப்ரொமோட்டர் செல் பண்ணியிருக்காங்க 2.77% ஸ்டேக். எதுலான்னு பார்த்தீங்கன்னா ஹோம் க்ரௌண்ட் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரில் செல் பண்ணியிருக்காங்க. ஓவர் 2221 crore ஓப்பன் மார்க்கெட் டிரான்சாக்ஷன் மூலமாக தான் இது நடந்திருக்கு. இந்தியா அண்டு US பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. டெம்ப்ரவரி ட்ரேட் டீலுக்கான பேச்சுவார்த்தை இது எப்போ ஃபைனலைஸ் ஆகும்னா July 9 ஃபைனலைஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆன் ஆர் பிஃபோர் July 9. US வந்து ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா டேரிஃப்லாம் சில இது சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்தியன் குட்ஸ் மேலே. ஆனால் சில இதுக்கு ஃபுல் டேரிஃப் எக்ஸ்பென்ஷன் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்தியா. எஸ்பெஷலி ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ்க்கு தேவைப்படுது. ஸோ போத் சைடு இந்தியா அண்ட் US சைடு ரெண்டு சைடுமே மியூச்சுவல் கன்செஷன் போயிட்டுருக்கு. July 9க்குள்ளே முடிவுக்கு தெரிஞ்சிடும். ஆயில் ப்ரைஸஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பிகாஸ் ஆஃப் மிடில் ஈஸ்ட் அட்டாக்ஸ்னால. ஸோ டூ மச் சப்ளை இருக்குது, இருந்தாலும் பிட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதனால் ப்ரைஸஸ் வந்து லோவாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மேட்ரிக்ஸ் குளோபல் CEO ரிச்சார்ட் ரெடிங்லோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா மார்க்கெட் வந்து இதை ஓவர் டைமில் ஃபிக்ஸ் ஆகிடும். ப்ரைஸஸ் வந்து கோ டவுன் ஆகும் டிமாண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறப்ப. அதே சேம் டைமில் சம் ஆயில் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க பிகாஸ் அது வந்து ப்ராஃபிட்டபுளாக இல்லைன்னு சொல்லிட்டு சம் ஆயில் ப்ரொடியூசர்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இதனால் சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து திரும்ப பேலன்ஸ்க்கு வந்துடும். இப்போ இந்தியாவில் க்ரூட் ஆயில் எவ்வளோ போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேரலுக்கு 6400 to 6700 போயிட்டுருக்கு. தேவியானி இன்டர்நேஷ்னல் அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பிரியாணி பை கிலோன்றதில். ஸோ இது யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை கேட்டோடது. எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 86.13% பை இன்வெஸ்டிங் 106 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அக்வசேஷன் ஆன் ஆர் பிஃபோர் July 31, 2025 கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க தேவியானி இன்டர்நேஷ்னல். ஜீ என்டர்டெயின்மெண்ட் எஸ்டர்டே 10 to 11% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எதனாலனா அவங்களோட ப்ரமோட்டர் பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லி வயா 2237 crore இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதனால எஸ்டர்டே ஜீ என்டர்டெயின்மெண்ட் 10% வரைக்கும் 10 to 11% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. க்ளோஸ் ஆகிறப்ப 8%ல் க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்டர்டே எப்படி இருந்ததுன்னு மார்க்கெட்டை சின்ன ஒரு இது டீட்டெயிலாக பார்க்கலாம். மார்க்கெட் வந்து எஸ்டர்டே ட்ராப் ஆகிருந்தது. நிஃப்டி பார்த்திங்கன்னா லெஸ் தென் 25,000 கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. அப்ராக்சிமேட்டாக 1% டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ எதனால் டவுன் ஆகிருக்குன்னா அந்த மிடில் ஈஸ்ட் டென்ஷனால் ஆயில் ப்ரைஸஸ் ரைஸ் ஆனதுனாலும் வீக் ஐடினாலையும் ஐடி இதெல்லாம் எஸ்டர்டே கொஞ்சம் ட்ராப் ஆகிருந்தது. அசென்ச்சர் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க அவங்களோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட். ஸோ அதோட எஃபெக்டாக தான் நேற்றுக்கு ஐடி இதெல்லாம் கொஞ்சம் ட்ராப் ஆகிருந்தது. சென்சஸில் சேஞ்சஸ் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ட்ரெண்ட் BEL உள்ளார வரப்போகுது. நெஸ்லி அண்ட் இண்ட் வெளியில் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அது ட்ரெண்ட் அண்ட் BEL உள்ளே வரது மூலமாக எவ்வளோ பேசிவ் ஃப்ளோஸ் இன்கம் உள்ளார வரும்னு பார்த்தீங்கன்னா $700 million. அண்ட் தென் அவுட் ஃப்ளோஸ் எவ்வளோ வெளியில் போகும்னு பார்த்தீங்கன்னா $375 million வெளியில் போகும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்டர்டே எதெல்லாம் டாப் வால்யூம்ஸில் இருந்ததுன்னா BEL, Z அண்ட் BSE.
தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். லைவ்